மத்திய அமைச்சரவையில் பாஜகவைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்களுக்கான துறைகள் பெரும்பாலும் மாற்றப்படாமல் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டாலும் முக்கியமான துறைகள் அனைத்தையும் பாஜக தன்வசமே வைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பணியாளர் நலன், மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள், அணுசக்தி மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளை தன்வசம் வைத்துள்ளார். உள்துறை அமைச்சராக அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராக நிதின் கட்கரி இந்த முறையும் தொடர்கின்றனர். பாஜகவின் தேசிய தலைவராவதற்கு முன்பு தான் வகித்த சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையுடன் ரசாயன மற்றும் உரத்துறையையும் ஜே.பி. நட்டா பெற்றுள்ளார். அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும், அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறையும் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைச்சரவைக்குள் வந்த முன்னாள் முதலமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி வேளாண் துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌகானும், மின்சாரம் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக மனோகர்லால் கட்டாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு வர்த்தக மற்றும் தொழில்துறையும், தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறையும், அமைச்சர் சர்பானந்த சோனாவாலுக்கு கப்பல் போக்குவரத்து துறையும், அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே, தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையும் மாற்றமின்றி வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா தற்பொழுது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராகவும், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்த பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். கிரண் ரிஜிஜு இந்த முறை நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும், மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல கலாச்சார மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத்தும், நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக கிஷன் ரெட்டியும் மாற்றப்பட்டுள்ளனர். கூட்டணி ஆட்சி என்றபோதும் முக்கியமான அனைத்து துறைகளையும் பாஜக தங்கள் வசம் தக்க வைத்துள்ள நிலையில், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி எம்பி ராம்மோகன் நாயுடுவுக்கு சிவில் விமான போக்குவரத்து துறையும், மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர் HD குமாரசாமிக்கு கனரக தொழில்கள் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த லாலன் சிங்கிற்கு பஞ்சாயத்து ராஜ், மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறையும், பீகார் முன்னாள் முதலமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையும் வழங்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக கேபினட் அமைச்சராகியுள்ள குஜராத் மாநில பாஜக தலைவர் CR பாட்டீலுக்கு ஜல்சக்தி துறையும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடந்த ஆட்சியில் தகவல் மற்றும் ஒளிபரப்பு, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் தற்பொழுது தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையுடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த நடிகரும் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி சுற்றுலா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளின் இணையமைச்சராகவும், இந்த அமைச்சரவையிலேயே மிகப்பெரிய பணக்காரரான தெலுங்கு தேசம் கட்சியின் பெம்மசனி சந்திரசேகருக்கு ஊரக மேம்பாடு மற்றும் தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகம் இடையே காவிரி நீர் பகிர்வு மற்றும் மேகதாது விவகாரத்தில் தொடர்ந்து பிரச்சினை நீடிக்கும் நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த வி. சோமண்ணா ஜல்சக்தி துறையின் இணையமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்.